ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல எம்சிக்யூல ஃபிஃப்த் சம் பார்த்துரும். சரியா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? த ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஆர் இஸ் ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அவங்களே ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துட்டாங்க. ஒரு செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் தான், செகண்ட் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ எக்ஸ்ன்றது என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்த லைன்ல அதையும் தெளிவா கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ன்றது பிரைம் நம்பரா லெஸ் தேன் 13 ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுப்பேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன், இதை எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்பேன். அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது என்னது? பிரைம் நம்பர் லெஸ் தென் 13. ஸோ அப்போ 2ல இருந்து தான் பிரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 2 3 5 7 8 வராது, 9 வராது, 10ம் வராது, 11 இவ்வளவுதான் கணா. 12 வராது, 13 எடுத்துக்கூடாது, லெஸ் தேன் 13 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் லெஸ் தேன் 13, இதுதான் அதோட அர்த்தம். அப்ப 13 வருமா? வராது. ரைட். இப்போ கல்யாணம் பண்ணி வைங்க. 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா அவங்க தானே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா 2 2s are 4, 3 3s are 9, 5 5s are 25, 7 7s are 49, 11 11s are 121. கல்யாணம் பண்ணி வைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸசைஸ் சம்ஸ் நடத்தும் போதே சொன்னேன், ரேஞ்ச் அப்படின்னா கல்யாணமான பெண்கள் அப்படின்னு நான் சொன்னேன். கல்யாணமான பெண் பல வாட்டி சொல்லியிருக்கேன் ரேஞ்ச் அப்படின்னா. ஆமாவா? இப்போ இவங்க பசங்கள்னு ஃபர்ஸ்ட் இருக்கிறத பசங்கன்னு வச்சுக்கணும், செகண்ட் இருக்கிறத பொண்ணுங்கன்னு வச்சுக்கணும். அந்த பொண்ணுங்கள்ல கல்யாணமான பொண்ணுங்க யாரு? ஏன்னா எல்லா கேஸ்லயுமே இப்படியே வராது. ஒரு சில இதுல வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், அவங்க பேரா இருக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்கெல்லாம் ரேஞ்ச் கிடையாது. ஸோ இப்ப பேரானவங்க மட்டும்தான் ரேஞ்ச். அதுலயும் பெண்கள் மட்டும்தான் பார்க்கணும். இவங்க தானே பெண், நாம அசியூம் பண்ணி இருக்கிறது. ஸோ இதுல கல்யாணம் ஆனவங்க யார் யாரு? எடுத்து எழுதுங்க. 4, 9, 25, 49, 121. இந்த ஆன்சர் எங்க இருக்கோ அதான் என்னோட ஆன்சர். ஆன்சர் சி தான், ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.